எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான் பாரு, எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் நீ உங்ககிட்ட தான் கட்டணும். அப்போயே டியூஷன் இருக்கும்போது வாடானா வரல, இப்போ வரான். எழுதி கொடு, நான் போய் எழுதுறேன் அம்மா கிட்ட அப்படின்றான். ஷான் டாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எழுதுறானா. ஓகே, அங்கிள் முன்னாடி அழகா எழுதிடணும். கமெண்ட்ஸ் அதில் மிஸ் பண்ணுறீங்க வரதெல்லாம் நாளை கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அக்கா பாய். ஓகே நானா பாய் பாய். புகழப்பூ நாளைக்கு பார்க்கலாம் வாங்க லைவ்ல. வைக்கிறேன் இரு, நான் டாட் வைக்கிறேன் வைக்கிறேன். அங்கே பாரு அக்காங்கெல்லாம் திட்டுவாங்க அப்புறம். அங்கே சும்மா இருவீங்க. ஓகே நான் எல்லாருக்கும் பாய் சொல்கிறாப்புல புகழ் குட்டி. அப்பனே அப்பனே சைலண்டாக இல்லைனா பேச மாட்டோம், பேச்சு காவிட்டுருவோம். பி குவைட். நோ பாய். எதுக்கு பாய் இல்லை நானா? ஆஹா ஆஹா சரி பாப்பா, எதுக்கு அது? ஆஹா புகழ் ஸ்ரீ பாய், புகழ் ஸ்ரீ சார் பாய். சாரி சார்ஜ் இல்லைப்பா. ஓகேப்பா, சார்ஜ் இல்லையாப்பா, விட்டுடுங்கப்பா. இதான் லாஸ்ட் கொடுக்குறதுல வேற புள்ளி வச்சு தரேன். இது அவ்வளோதான்டா. இருறா அழகா எழுதுறியா? குடிப்பேன் எழுதின்னுங்கிறானா பாப்பா? இல்லை நீ அவன் முன்னாடி நீயும் அழகா எழுதிட்டு சீக்கிரம் வந்து அத்தை காமிக்கிறேன். அப்போ தான் நாளைக்கு கேமில் சேர்த்துக்குவேன். போ எழுதிட்டு வந்துரு சீக்கிரம். போய் பாப்பா கிட்ட எழுது. நீ படிக்கவும் வரலாம், சும்மா இருக்கா நான் கேட்க மாட்டேன். படிக்கவும் வரலாம், நான் சும்மா இருக்க கேட்க மாட்டேன். ஐயோ ஐயோ புகழ் அவங்கள பேத்தா நான் தான் கிடைச்சேன். ஓகே ஓகே புகழும் நீ இன்னைக்கு அப்பா சாமி புகழ் அவகிட்ட ஒரு ஒரு பிட்டும் நீ பார்த்து வைக்கணும். எப்படியெல்லாம் சண்டை போடலான்னு காத்துட்ருப்பா வெண்மி குட்டி. தங்கமான குட்டி. ஆனால் கோபம் அதிகமாக வரும். கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குன்னு விண்மியை பார்த்து தான் கற்றுக்கணும். ஆமாம் நான் அதான் சொன்னேன் நானும். கோபம்ங்கிறதுல குணம் இருக்கும். கோபம் அதிகமாக எங்கே வருதோ அங்கே தான் குணமும் நல்ல குணம் இருக்கும். நல்ல பொண்ணு தான், ஆனால் கொஞ்சம் கோபம் வரும். ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதிகமாக கோபம் வரும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை புள்ளியாம்பா, பச்சை கலரில் இருப்பாளாவோ. பச்சை தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க அம்மா, அதனால் பச்சை கலரில் இருப்பாள். இல்லடி பட்டோ அம்மா உனக்கு வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றுறாங்க, அதனால் பச்சை கலரில் இருக்கிறா. அவங்க அம்மா ஒயிட் கலரில் பூவை போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நல்ல வெள்ளை மனசோடு அழகாக இருப்பாள். டெய்லியும் வெறும் பச்சை தண்ணி ஊற்றுறாங்க பழகுது. சாப்பாட்டுக்கும் அதே தான் ஊற்றுறாங்க, குளிக்கிறதுக்கும் அதான் ஊற்றுறாங்க பழகுது. பச்சை தண்ணி ஊற்றி வளர்த்தாங்கோ, அதனால் பச்சையாகிற. அது பார் பச்சையாக சிம்பிள் கூட அனுப்புறா பார். அதையாச்சும் வேறு கலரில் அனுப்புறாளா? அத்தையும் பச்சை கலரில் அனுப்புறா. நான் பச்சை அப்படின்னு அவளே சொல்லிட்டேன். இதுதான் நானுன்னு பச்சை கலரில் அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கோ. இப்போ எது மாற்றலான்னு பார்த்துட்டு இருப்போம். அக்கா வேணாம் சும்மா இரு, பர்த்டே நல்லா சும்மா விடுறேன். பர்த்டேனால சும்மா விடுறாளாம் என்ன? ஒன்று நீ தானே சொன்ன பச்சை புல்லுன்னு. பச்சை தண்ணி ஊற்றி வைத்தா தான் பச்சை புள்ளியாக இருக்க முடியும். இப்போ செடிங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊற்றுறோம், அதனால தானே அது பச்சையாக இருக்குது. எனக்கா இவ்வளோ காமெடி வருதுன்னு நானே சிரிச்சுக்கிறேன் என்னை பற்றி. என்னை பற்றி நானே சிரிச்சுக்கிறேன். பரவாயில்ல, நல்ல காமெடி வருது எனிட்டுன்னு. சென்டரில் ஒரு பிட்டு போட சூப்பராக வருதுன்னு. சரி போனால் போட்டோம். ஹாப்பி பர்த்டே, நல்லா இருங்க அக்கா.